இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஒரு பெயிண்டிங் தான் வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேன்வாஸ் நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கேக் வாங்குவோம்ல, அதில் கீழே இருக்க அந்த கேக் வச்சுருக்க ட்ரே பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து கரெக்டாக பார்டரெலாம் வச்சு 2 சென்டிமீட்டர் வச்சு நான் ஒரு பார்டரில் கட் பண்ணிட்டேன். கட் பண்ண பார்டரை ஆக்ஸாப்டர் வச்சு நல்லா கிளியராக கட் பண்ணிவிட்டு மேலே ஏற்றி ஷீட் வச்சு கவர் பண்ணி ஸ்டாப்லர் பின் வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப ஈஸி மெத்தட், செய்யுங்க, காசும் சேவ் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஒரு செலோ டேப் எடுத்துக்கலாம். செலோ டேப் இல்லை மாஸ்கிங் டேப் நீங்கள் எதனா யூஸ் பண்ணலாம். நான் செலோ டேப் எடுத்து பார்டர் கரெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கிளியர் பார்டர். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் என்னென்னா ஒரு ஃபேன் ப்ரஷ், அது கேம்லின் 70 ருபீஸ் வரும். அது லோக்கல் ஸ்டேஷனரி கடைலாம் கிட்ட கிடைக்கும். நல்லா பிரிசலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிரிசலனா அப்புறம் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் ப்ரஷ் இல்லைன்னா இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது ஃபேன் ப்ரஷ் இருந்தால் அது பெஸ்ட் தேவையில்லை. அப்புறம் ஒரு குட்டி லைனர் ப்ரஷ், அதோட இன்னும் கொஞ்சம் குட்டியான இன்னொரு லைனர் ப்ரஷ், அப்புறம் டாக்கம்ஸ் கலர். இது வந்து 20 ருபீஸ் தான். ரங்கோலி கலர், வாட்டர் கலர்னு சொல்லுவாங்க. இது 20 ருபீஸ் பேக்கெட்லேயே விற்கிது. இப்போ இந்த குட்டி லைனர் ப்ரஷ் இதெல்லாம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு ஃப்ளாட் ப்ரஷ் ஒன்று, அது சின்னதான். இது ஒரு 10 ருபீஸ் வரும். இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இது இல்லாமல் ஒன்று சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்பூன்னா இது பெயிண்டிங் நைஃப்னு சொல்லுவாங்க. அது இங்கே 110 ரூபா கிடைக்காது பெருசாக. அதனால் நான் என்ன செய்யலாம், ஒரு ஸ்பூன் எடுத்து வளைச்சிக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஒரு ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து அந்த ஸ்பூன் பேக்கில் வச்சு நல்லா இது பண்ணிக்கிறேன். அப்புறம் லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்க, லெமன் எல்லோ, க்ரோம் எல்லோ, லைட் எல்லோன்னு சொல்லுவாங்க. அதை மேலே கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மேலே ஒயிட் மேலே மெஜந்தா இதுவும் போட்டுக்கிறேன். மெஜந்தா சின்ன கொஞ்சம் பிக் மாதிரியாக இருக்கும். இதை நல்லா போட்டுவிட்டு கொஞ்சமாக தான் போடணும், ஒயிட் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ நான் ஃபேன் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா தண்ணி தொடுக்குங்க. நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன், ப்ளெண்ட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு தனித்தனி ப்ளெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம எல்லோ ப்ளெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே வச்சுருந்தேன் மெஜந்தா, அது தண்ணி தொட்டு மறுபடியும் ப்ளஷ்ஷாக ஒரு துணியால் வேஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து வந்து மறுபடியும் மேலே மெஜந்தா நல்லா ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணணும். கரெக்டாக 2 இது ஜாயின் ஆகிடும். ஃபுல்லாக பார்டர்லாம் ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணி முடிங்க. ப்ளெண்ட் பண்ணி முடிச்சோடனே நம்ம அடுத்து அல்ட்ராமைன் ப்ளூ ப்ளஸ் ஒயிட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிங்க. சேர்த்து மேலே டாப்பில் வந்து கொஞ்சம் ஸ்கை மாதிரி இருக்கிறதுக்காக ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதே நீங்கள் வச்சுருக்க அல்ட்ராமைன் ப்ளஸ் ப்ளூ ஒயிட்டு கொஞ்சமாக சேர்த்து அதை மலை மாதிரி வரைஞ்சிக்கோங்க, கொஞ்சம் ஒரு பெரிய மலை மாதிரி. அதுக்கப்புறம் அதே அல்ட்ராமைன் எடுத்து ஒயிட்டை மிக்ஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் மிக்ஸ் பண்ணோம். இப்போ ஒயிட் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஒரு கீழே இன்னொரு அவுட்லைன் வச்சுக்கோங்க. ஏன்னா 2-3 மலை இருக்க மாதிரி, முன்னாடி பின்னாடிலாம் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறோம். அதையும் வரைஞ்சிட்டு நல்லா ஷேட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஷேட் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போட்டோம்ல அல்ட்ராமைன் ப்ளஸ் ஒயிட் அதே மாதிரி போட்டு அதை கீழே இன்னொரு லேயர் போடுறேன். ஏன்னா அப்போ தான் 3 மலர் அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்க்கவும் நல்லா கிளியராக இருக்கும். அந்த லைன் கீழே ஈக்குவலாக மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து க்ரீன், டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் ஒரு லைன் மாதிரி போட்டு சின்ன ப்ரஷ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதை கீழே ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் லைன் இருக்க மாதிரி இருக்கும். குட்டி லைன் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் இப்போ என்ன செய்யப்படுறேன், பிளாக் கொஞ்சம் அதிகமாக க்ரீன் போட்டு லைன் ப்ரஷ்ஷில் அப்படி லைன் மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக சின்னதானே அதை வச்சு நான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க, அதை வரைகிறேன். அது ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெட்டெல்லாம் அதை பற்றி வீடியோஸ் இருக்குது, இல்லை நான் கூட இனிமேல் வீடியோ போடுறேன். அதை யூஸ் பண்ணி கரெக்டாக வரைஞ்சி முடிச்சிடுறேன். வரைஞ்சி கார்னர் மட்டும் ஃபஸ்ட்டு போட்ட டேக் மட்டும் பிளாக் யூஸ் பண்ணுங்கள், மற்ற எல்லாத்துக்கும் கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு எப்போனா அப்புறம் ஒயிட் இருக்குது, ஒயிட்டையும் கொஞ்சம் அதிகமாக எல்லாமே சேர்த்து மேலே ஒரு சின்ன ஒளி மாதிரி சும்மா நீங்கள் ஒரு லைன் மாதிரி போட்ட போதும், ஸ்பூன் பேக் சைடு வச்சு போட்டு முடிச்சுட்டு வச்சு அப்போ என்ன வேணும். அப்புறம் மேகம் வரையணும். கொஞ்சம் இது கொஞ்சம் ஈவினிங் ஸ்கை மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ப்ரௌனை யூஸ் பண்ணி ரெட் ப்ரஷ்ஷில் மேகம் வரைஞ்சிக்கலாம். அடுத்து லைன் ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லோ கலர் எடுத்து ஓரத்துலாம் வரைஞ்சிக்கலாம், கொஞ்சம் அவுட்லாம் கொடுத்துக்கலாம். ஸ்பாஞ்ச் இருக்குங்களே, ஸ்பாஞ்சை எடுத்து குஷன் ஸ்பாஞ்ச் அதில் ரவுண்டாக்கி எல்லோ கலர் யூஸ் பண்ணி புஷ் வரைச்சிக்கலாம். இது லைட் எல்லோ, டார்க் க்ரீன், அது மேலே கொஞ்சம் இந்த க்ரீன். இதுக்கு பேர் வந்து எல்லோ ஓக்கரேன்னு சொல்லுவாங்க, ஒச்சிரி. இது வந்து கொஞ்சம் மண் கலர் மாதிரி இருக்கும். இது தனியாக கலர் இருக்காது. என்கிட்ட இப்போ இருந்த பழைய கலரில் ஒரு இது கிளியர் கலர் இருந்துச்சு, எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளெண்ட் பண்ணிட்டு ஃபேன் ப்ரஷ்ஷில் எல்லோ தொட்டு ஒரு கிளாஸ் மாதிரி இப்படி தட்டினீங்கன்னா கிளாஸ் மாதிரி வரும். அடுத்து இன்னொரு ஃப்ளாட் ப்ரஷ், இது பல சின்னதாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை பெருசு தான் வேணும் இது யூஸ் பண்ணலாம். இதை மெஜந்தா கொஞ்சமாக அப்புறம் ஒயிட் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்னோ பிங்க் கலர் வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இப்போ வீடியோ காமிக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடிச்சுட்டு குட்டி லைன் ப்ரஷ்ஷில் அல்ட்ராமைன் ப்ளூ ப்ளஸ் ஒயிட் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளார் வரைஞ்சிக்கிட்டு அது சென்டரில் ரெட் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ரெட்டில் ஃப்ளார் வச்சு நடுவில் ஒயிட் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் நம்ம ட்ராயிங். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, சின்ன பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டேப் எப்படி போயிடும் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ.